ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே தான் அந்த மீன் பேர் என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு பார்க்க பாறை மீன் மாதிரியே இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா உள்ளுக்குள்ளே அந்த அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் உள்ளுக்கு கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் பாருங்கள். இந்த கருப்பு கலரில் இருக்குதா, இதெல்லாம் நல்லா சுரண்டி எடுக்கணும், இல்லைன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா சுரண்டி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சு ஆனால் அந்த மீனெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த மீனில் உள்ள செல்லுலாம் கண்டிப்பாக தண்ணியில் இருக்கும். அதனால நம்ம தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதிலே போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா விரவி எடுக்கலாம். மீனை நல்லா கழுவியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதுலேயே நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீனுக்கு மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எதுக்குன்னா மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெயில் ஓடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிற பொடி இல்லைன்னா காலிஃப்ளவர் பொடி போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொடி, சில்லி பொடி தான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அந்த பொடியிலே உப்பு இருக்கும். அதனால் நம்ம போட்ட மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா விரவிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். கடல் மீன்னா இது சேர்க்க தேவையில்லை, சூப்பராக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா டேம் மீன், அதனால் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். நானும் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா கையை வச்சு நல்லா விரவி விட்றேன். கொஞ்சம் கெட்டியாகவே விரவிக்கலாம். விரவிட்டு லாஸ்ட்டில் நம்ம மீனெல்லாம் போட்டு பரட்டி எடுக்கலாம். முதல்ல போட்டோம்னா மீன் முள்ளெல்லாம் கையில் குத்திரும், சரியாகவும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் விரவி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விரவியாச்சு. இப்போ மீன் கூட சேர்த்து விரவிக்கலாம். பாருங்கள், சூப்பராக விரவி எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இதை விரவி அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நான் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml போல் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலனாலும் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம லேசாக ஒரு மசாலாவை மட்டும் போட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பொரியுதான்னு சொல்லிட்டு. பொரியுது. பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வெளியில் போட்டு நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் போட்டு பொரிங்க. மீனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம நிறைய ஃபஸ்ட்டே போட்டோம்னா ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதனால் நம்மளுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பாருங்கள், அதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒட்டிக்கிட்டு வராது. இதுக்கப்புறம் நீங்கள் 4-5 மீன் போட்டாலும் ஒட்டாது, அப்படியே சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு மட்டும் 1 மட்டும்தான் போட்டு பொரிச்சிக்கணும் எப்போவுமே. பாருங்கள், திருப்பி போட்டேன். மீன் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து உள்ள மீன்லாம் போட்டுக்கிறேன். எல்லா மீனும் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம்.
ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம மீன் வறுவல். லாஸ்ட்டாக உள்ளதை போட்டுட்டு இப்போ கூடவே வெங்காயம் வெட்டிக்கலாம். ஏன்னா வெங்காயம் இல்லாமலாம் இங்கே சாப்பிட மாட்டாங்க மீன். எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கூட்டுக்கு தான் வச்சு சாப்பிடுவோம். இங்கே வந்து சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் வெங்காயமும் நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். குட்டி குட்டியான நீளமாக வெட்டிக்கலாம், அதான் நல்லாயிருக்கும்.